ॐ वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वाय्वादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामळम्. நம்ம முதல் 4 நாமா பார்த்திருக்கோம் நாம ராமாயணத்துல. இந்த கிளாஸ்ல 5ல இருந்து 8 வரைக்கும் இருக்கிற நாமாக்களை பார்க்கலாம். முதல்ல ஒரு வாட்டி நம்ம முதல் 4 ஒரு வாட்டி பாடினதுக்கு அப்புறமா அடுத்தது ப்ரொசீட் பண்ணலாம். शुद्ध ब्रह्म परात् परराम शुद्ध ब्रह्म परात् परराम कालात्मक परमेश्वर राम कालात्मक परमेश्वर राम शेषतल्पसुख निद्रित राम शेषतल्पसुख निद्रित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम ब्रह्माद्यमर प्रार्थित राम. அஞ்சாவது நாமா சண்ட கிரண குல மண்டன ராம் சண்ட கிரண குல மண்டன ராம். சண்ட அப்படின்னா பயங்கர சூடு, பயங்கர ஹாட். என்னது உலகத்திலேயே எது ஹாட்? சூரிய பகவான் தான். சண்ட கிரண சன்ரேஸ், சூரிய குலத்தை சேர்ந்தவர் ராமர். சண்ட கிரண குல சேர்ந்தவர் மட்டும் இல்ல, மண்டன அப்படின்னா பிரகாசிக்க கூடியவர், ஒளி பொருந்தியவர். அதுலயே தனியா ஜுவலிக்க கூடிய ஒருத்தவர் அப்படின்னு கேட்டா ராமச்சந்திர பிரபு. ஆக்சுவலா பார்த்தோம்னா சூரிய வம்சத்துல இருக்கிற எத்தனையோ ராஜாக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே தர்ம மார்க்கத்துல அவ்வளவு சிறந்து விளங்கினவா. ஒத்தொத்தரோட பீரியடுமே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. திலீப மகாராஜாவா இருக்கட்டும், தசரத மகாராஜாவா இருக்கட்டும், ரகுவா இருக்கட்டும், ஹரிஷ்சந்திரனா இருக்கட்டும், எல்லாரும் அவ்வளோ ஒரு முத்தான ராஜாக்கள்லாம் தான் சூரிய வம்சத்துல இருந்திருக்கா. அப்படிப்பட்ட வம்சத்துல இவர் தனியா ஜுவலிக்கிறார் ராமர். மண்டன அப்படின்னா எப்படி ஒரு உடம்புல நம்ம எல்லாம் நகையெல்லாம் போட்டு இருக்கோம், ஆனா அந்த சூடாமணி அப்படின்னு சொல்லும்போது அந்த சூடாமணிக்குன்னு ஒரு தனி ஒரு மகத்துவம் உண்டு. அதனாலதான் சூடாமணியை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு விவேக சூடாமணி அப்படிங்கிறோம். பிரகாசிக்க கூடிய ஒரு ஒளி பொருந்திய ஒரு ஜுவல். அது தனியா தெரியும் அந்த சூடாமணி அப்படிங்கிறது. ஜுவல்ஸ்லயே சிறப்பான விஷயமா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த குலத்துல இருக்கிற ராஜாக்கள்லயே தனியா பிரகாசிக்க கூடியவர் டாண்ட் அப்படின்னு யாருன்னு கேட்டா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. பெயர்பட்ட சூரிய வம்சம் நினைச்சு பார்க்கணும் நம்ம. இந்த ரகு வம்சத்துல ரகுவம்சம்னே தான் சொல்றோம். ரகு அப்படிங்கிற ராஜா அவருடைய பீரியட்ல அவ்வளோ தர்மமா வாழ்ந்திருக்கார். அப்படி பிரஜைகளை பாலனம் பண்ணியிருக்கார். அவரோட பீரியட்ல எல்லா மக்களும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருந்தா. பெரிய பெரிய யாகங்களை நடத்தினார். நிறைய அவருடைய டைனாஸ்டியை எக்ஸ்பேண்ட் ஆச்சு அந்த பீரியட்ல. அதனால அவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனாலதான் இந்த கிளானுக்கே ரகு வம்சம் அப்படின்னு பேரு. ரகுங்கிற ராஜா அப்படி ஒரு உயர்வான ராஜா. இந்த ரகு வம்சத்துல வந்ததுனால ராமச்சந்திர பிரபு கூட ராகவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த ரகு டைனாஸ்டில இருக்கிற ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாளாம் தெரியுமா? காளிதாசர் தன்னுடைய இதுல ரெஜிஸ்டர் பண்றார், ரகு வம்சத்துல ரெஜிஸ்டர் பண்றார். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யவ்வனே விஷயைஷினாம் வார்த்தகே முனிவிருத்தினாம் யோகே நாந்தே தனுத்யஜாம் அப்படிங்கிறார். சைஷவே அதாவது பால்ய பருவத்துல என்ன பண்ணுவாளாம்? அபியஸ்த வித்யானம், என்னெல்லாம் படிச்சு தேரணுமோ அதெல்லாம் நன்னா படிச்சிருவா. வேதங்களா இருக்கட்டும், வேதாங்கங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் வார்ஃபேர்ல என்ன ரிலேட்டட், குதிரை ஏற்றம், எப்படி ஒரு வார் நடத்தணும், என்னெல்லாம் பாலிடிக்ஸ், என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் நன்னா படிச்சிடுவா. அதுக்கப்புறம் யவ்வனே விஷயைஷினாம், இல்லற வாழ்க்கையில இல்லற தர்மப்படி பொருளையும் காமத்தையும் நன்கு துய்ப்பார்கள். எப்படி தர்ம மார்க்கத்துல நன்னா சம்பாதிச்சு நன்னா காமத்தை நன்னா அனுபவிப்பாளாம். வார்த்தகே முனிவிருத்தினாம், வானப்பிரஸ்த ஆசிரமம், அதுல எப்படி இருப்பாளாம்? முனிகளை போன்று நிறைய டைம்
தவத்திற்கு கொடுப்பாங்களாம். முனிகளை போல வாழ்வார்கள். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவா. அதுல இருந்து பாலிடிக்ஸ்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிட்டு நிறைய டைம் வந்து பகவத் சிந்தனைக்கும் தன்னுடைய செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கும் நிறைய டைம் கொடுப்பாளாம். அதுக்கப்புறம் யோகேன அந்தே தனு தியஜாம், தன்னுடைய உடலை யோகத்தின் மூலமாக கடைசியில் துறப்பார்கள் அப்படின்னு அவ்வளோ கிரேட்டா சொல்றார் காளிதாசர் தன்னுடைய ரகுவம்சம் அப்படிங்கிற டெக்ஸ்ட்ல. அந்த சண்ட கிரண குல மண்டனராம்னா சூரிய வம்சத்தில் தோன்றிய பிரகாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ராஜாவாக திகழ்ந்தவர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ஆறாவது நாம ஸ்ரீமத் தசரத நந்தன ராம், ஸ்ரீமத் தசரத நந்தன ராம், ஸ்ரீமத் தசரத நந்தன ராம். தசரதருக்கு குழந்தையாக வந்து பிறந்தார் இல்லையா? இப்பேற்பட்ட ராஜாவா தசரதர் இருந்திருந்தா அவர் வீட்டுல விஷ்ணு பகவானே வந்து அவதாரம் பண்ணுவர். தசரத அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, யாரு வந்து தன்னுடைய 10 இந்திரியங்களையும், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அத்தனையும் 10 இந்திரியங்களும் ரத்தத்தோட அந்த தேரோடைய இது இருக்கு இல்லையா, அந்த குதிரையிலேருந்து கட்டி இருக்கிற அந்த கடிவாளங்கள், அதை குறிக்கிறது. அந்த புலன்களை 10 புலன்களையும் 10 இந்திரியங்களையும் யார் வந்து ஜெயம் பண்ணி தன்னுடைய கட்டுக்குள்ளார வச்சிருக்காங்களோ அவர்தான் வந்து தசரதர். தசரத மகாராஜா எப்படி வாழ்ந்தார்? ரொம்ப அழகா வாழ்ந்தார். அதாவது அப்படி ஒரு தர்மத்தை பரிபாலனம் பண்ணார். அவருடைய மக்கள்லாம் அவ்வளவு ஒரு சுபிக்ஷமா இருந்தா அவருடைய பீரியட்ல. எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபேமைன் நடக்கிறது, எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா இம்மீடியட்டா அட்ரஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தார். ரொம்ப அழகா டவுன் பிளானிங் பண்ணியிருந்தா. அந்த கோஷலம் அப்படிங்கிற அந்த கேபிட்டல் சிட்டி அவ்வளவு அழகா இருக்கும். அயோத்தியாவே அவ்வளவு அழகான ஒரு இடம். வந்து தசரதர் வந்து அவ்வளவு நல்லா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். நல்லா படிச்சிருந்தார், டிட்டாச்சா இருந்தார், தர்மத்தை மீறாம இருந்தார், நல்லபடியா பிரஜைகள்லாம் காப்பாத்திட்டு இருந்தார். அதனாலதான் அவருக்கு அவ்வளோ ஒரு ஏக்கமா இருந்தது. ஐயோ, அந்த பிரஜைகளுக்கெல்லாம் ஒரு அடுத்த வாரிசு தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்கு தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தான் நினைச்சார். தன்னுடைய வெல்த் எல்லாம் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கோ தனக்கு ஹாப்பினஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ எல்லாம் தசரதர் வந்து குழந்தை வேணும்னு நினைக்கல. தன்னுடைய மக்களாகிய பிரஜைகள், ஒரு ராஜாக்கு உண்மையாவே தன்னுடைய குழந்தைகள்னா யாரு? தன்னுடைய நாட்டு மக்கள் தான் குழந்தைகள் இல்லையா? அத்தனை பேரையும் நல்லா பரிபாலனம் பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல தர்ம மார்க்கத்துல இருக்கிற ஒரு ராஜா வந்து அடுத்தது வரணும், அதுக்கு தனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு தான் அவர் வந்து யஜ்யம் பண்ணினார் இல்லையா? அதுக்குதான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணார். என்னெல்லாம் ஹோமம் உண்டோ அத்தனையும் பண்றதுக்கு தயாரா இருந்தார். தன்னுடைய பத்னிகள்லாம் அவ்வளோ ஒரு மரியாதையோட நடத்துவார். அவ்வளோ ஒரு கைகேயிக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், கௌசல்யா அம்மாக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவங்க சுமித்ரா கிட்ட அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ், எல்லாரையும் நல்லா ட்ரீட் பண்ணுவார். ரொம்ப மரியாதையோட நடந்துப்பார். எப்படி நடந்துக்கணுமோ ஒரு ராஜா அத்தனை குணநலன்களும் மிக்கவர் தசரதர். மட்டும் இல்ல, அயோத்தியா அப்படின்னாலே என்னது? யுத்தம் இல்லாத, நோ கான்ஃபிளிக்ட் இருக்கிற இடம் தான் வந்து அயோத்தியா. இப்ப நம்முடைய மனசுலயும் கான்ஃபிளிக்ட் இல்லாம இருந்தது, இது தப்பா, தவறான காரியங்களை செய்யணுமா கூடாதா, இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம மனசு போச்சுனாலையும், நம்முடைய மனசுலயும் நல்லா நம்ம வந்து புலன்கள்லாம் நல்லா கட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுலயும் ஸ்ரீராமர் பிறப்பார். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா ராமரை நாம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஸ்ரீமத் தசரத நந்தன ராம். இருக்கிற எல்லா குழந்தையிலையும் கூட ராமர் மேல ரொம்ப தீத்த பிரியம். ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு ராமர் வந்து 4 பேருமே தர்மத்துல அப்கோர்ஸ் சிறந்தவாதான். பரதனா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப குவாலிட்டிஸ்ல, வர்ச்சியூஸ்ல அவ்வளோ ஒரு முக்கியமான 4 குழந்தைகளும் தங்கம் தான். ஆனாலும் கூட ராமருடைய டிட்டாச்மெண்ட், எல்லா நேரத்திலயும் ஒரு அமைதியா இருக்கிறது, என்ன பேசணுமோ அதை பேசுறது, தர்மத்தை விடாத பரிபாலனம் பண்றது, தன்னுடைய கோவத்தை கட்டுல வைக்கிறது, தேவையில்லாத ஒரு அக்ஷரம் பேசாம இருக்கிறது, எங்க எதை பண்ணணுமோ அந்த நேரத்துல அதை அன்வைன் பண்ணி கரெக்டா பண்றது, அமைதியா இருக்கிறது, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துறது, சமமான பாவனையில இருக்கிறது, எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கிறது, எப்பவும் தர்மத்தை பரிபாலனம் பண்றது. இதனால ராமர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலா இருந்தார் தசரதருக்கு. அவ்வளோ ஒரு பிரியமான ஒரு குழந்தை அப்படின்னா மூச்சு காத்தா இருந்தவர் வந்து ராமர். தசரதற்கு எப்பவும் ஹாப்பினஸ் கொடுத்துட்டு இருந்தவர் ராமர்.
பேர்பட்ட தசரதருடைய குழந்தையாக பிறந்தவர் ஸ்ரீராமச்சந்திர பிரபு அப்படிங்கிறது இந்த நாமா. ஸ்ரீமத் தசரத நந்தன ராம். ஏழாவது நாமா கௌசல்யா சுகவர்தன ராம். கௌசல்யா சுகவர்தன ராம். இது பாடுறச்சே புரிஞ்சிரும் இது என்னன்னு சொல்லிட்டு. கௌசல்யா அம்மாவோட சுகத்தை ஹாப்பினஸ வர்தன அப்படின்னா வளர செய்யக்கூடியவர். எப்போ இன்னைக்கு விட அடுத்த நாள் வந்து கௌசல்யா அம்மாவுக்கு ராமருடைய பிரசன்ஸ்னால ஜாஸ்தி 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 தான் ஜாய் போயிட்டே இருந்ததே தவிர ஒரு நாளைக்கு கூட அம்மா வந்து கஷ்டப்பட்டா அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. கௌசல்யா அம்மாவுக்கும் ராமருக்கும் இருந்த பாண்டிங் வந்து இன்ஃபேக்ட் ராமருக்கு மத்த அம்மாவோடய இருந்த பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இல்லையா, ஒரு அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற பாண்டு. அம்மாவுக்கு குழந்தை கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். ஏதாவது ஒரு ஒரு கோல்டு வர போறதுன்னா, ஒரு ஃபீவர் வர போறதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுறது அப்படிங்கறத டக்குன்னு கெஸ் பண்ணிடுவா. உடனே ஒரு கஷாயத்தை போட்டு கொடுப்பா. ப்ரிப்பரேட்டரியா எப்பவும் இருந்துட்டே இருப்பா. எப்பவும் குழந்தைய டேஞ்சர்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணோன்னே நினைச்சுட்டு இருப்பா. எதிர்பார்க்க மாட்டா தன்னை கண்டுக்கிறதா குழந்தை அப்படின்னு எதிர்பார்க்காம நன்னா வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கும் அம்மாவோட லவ் இல்லையா. கௌசல்யா அம்மாவுக்கு அப்படிதான் இருந்தது ராமர் கிட்ட. யூஸ்வலா குழந்தையில என்ன பண்ணுவான்னா வெளியில வேர்ல்ட்லி திங்ஸ் பார்க்க அவளுக்கு உலகத்துல வந்திருக்கா இல்லையா, வந்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி ஆஹா டிவி இவ்வளவு நன்னா இருக்கு, இது நன்னா இருக்கு, அது நன்னா இருக்கு, விளையாட்டு பொருள்லாம் அவ்வளவு நன்னா இருக்குன்னு அம்மா செகண்டரி ஆவா. ஆனா ராமர் அப்படி கிடையாது. ராமர் வந்து கௌசல்யா அம்மாக்கு ராமர் எவ்வளவு ஸ்பெஷலோ அதே போல ராமாக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கௌசல்யா அம்மா தான். கௌசல்யா அம்மா ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. தான் வனவாசத்துக்கு போற விஷயத்த கூட அம்மாவை அவ்வளவு கம்ஃபர்டபுளா வச்சுட்டு சொல்றாரு அவர். ஃபேக்டா சொல்றார். ஆனா வந்து அதை வந்து அம்மா ஹர்ட் ஆகாம ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்றார். எப்படி சொல்லணுங்கிறது. அவ டபால்னு மூர்ச்சியாகி விழுந்துட்டா, அப்படியே ஃபிளாட்டா விழுந்துடுறா அந்த ஃப்ளோர்ல. ஆனா வந்து இவர் போறார். ராத்திரி ஃபுல்லா அவ வந்து அடுத்த நாள் வந்து குழந்தைக்கு பட்டாபிஷேகம் இல்லையா, அதனால நைட் ஃபுல்லா மெடிடேஷன் பண்ணியிருக்கா. காத்தால எழுந்து குளிச்சு மற்ற ரிலீஜியஸ் ரைட்ஸ்க்கெல்லாம் எல்லாம் யாகங்கள்லாம் பண்ண போறா. அதுக்கெல்லாம் எல்லாம் வேண்டியது அவ குலதெய்வத்துக்கு பண்ண வேண்டிய பூஜைகள் அதுக்கெல்லாம் வந்து அங்க ப்ரீஸ்ட்லாம் நின்றுட்டு இருக்கா. அவளோட அவளோட இன்னர் கம்பார்ட்மெண்ட் அந்தப்புறத்துல பார்த்தா ஃபுல்லா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பூஜைகள் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. ஹவிஸ் ஹோமத்துக்கு வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அங்க பால் தயிர் என்னெல்லாம் அங்க நைவேத்தியத்துக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து மோதகங்கள், அப்புறம் வந்து நிறைய மலர் மாலை, பூ, பூஜைக்கு வேண்டிய பூக்கள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா வந்து பூஜைங்கிறதுனால நல்ல ஒரு வெள்ளை பட்டு உடுத்தின்னு இருக்காளாம். இவர் போய் உள்ள போய் இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அவ அழுது புலம்ப ஆரம்பிச்சுடுறா. நீ எப்படி கண்ணா இருப்ப, நீ காட்டுல நீ எப்படி இருப்ப தனியா, நான் உன் கூட வரேன், என்னால இங்க உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்படி ஒரு ஒரு பசுமாடு வந்து கண்ணுக்குட்டியை விட்டு இருக்க முடியாதோ அதே மாதிரி நீ நீ என்னோட கண்ணுக்குட்டி இல்லையா, நான் உன் பின்னாடியே வந்து விடுறேன். நான் என்னவா இருந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு வந்து இங்க இருக்க முடியாது என்னால உன்னை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்படி அழுது புலம்புறா. ராமர் வந்து அதெல்லாம் இல்ல, அப்பாவுக்கு வந்து யார் இருக்கா, அப்பா வந்து என்னுடைய ஆப்சன்ஸ்ல வந்து நீங்க நல்லா பாத்துக்கணும், அப்பாவுக்கு வேண்டிய சர்வீஸ் எல்லாம் பண்ணணும், அப்பா மனசொடைஞ்சு போயிடுவா நான் இல்லைன்னா, அதனால நீங்க வந்து அப்பாவை நல்லா பாத்துக்கிறது தான் உங்களுடைய இப்ப டியூட்டி. நான் திரும்ப வந்துருவேன், 14 வருஷங்கிறது இப்படின்னு ஓடி போயிடும், நான் திரும்ப உங்களோட குழந்தையா ஓடி வந்துருவேன்னு சொல்லி அப்படி சொல்லி கன்சோல் பண்ற ராமர். இதே கௌசல்யா அம்மா தான் விஸ்வாமித்திரர் கூட அனுப்பணும் அப்படிங்கறச்ச ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம். ஏன் இப்ப போற, ஐயோ காட்டுல நீ எப்படி தூங்குவ அப்படின்லாம் கேட்கவே இல்லையா. இன்னும் குழந்தை இல்லையா ராமரும் லக்ஷ்மணரும். ஆனா வந்து அந்த டைம்ல வந்து தசரத மகாராஜா வந்து கான்பிடன்ஸே வரல, எப்படி நான் அனுப்ப முடியும் அப்படின்னு அவ்வளோ கவலைப்படுறாரு. ஆனா வந்து கௌசல்யா அம்மா வந்து ஃபுல் கான்பிடன்ஸ். விஸ்வாமித்திரர் கூட வந்து குழந்தை எப்பேற்பட்ட ரிஷி அவர் கூட வந்து என் குழந்தைகள் போறான்னா நன்னா கத்துண்டு வருவா, அவளுக்கு பெஸ்ட் எக்ஸ்போஷர் கிடைக்கும் காட்டுல, இதெல்லாம் பண்ணணும், அவளோட வார்ஃபேருக்குலாம் நல்ல ஒரு பிரயோஜனமாகும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கான்ஃபிடென்ஸோட ஒரு வார்த்தை கூட பேசாம நல்லா பிளெஸ் பண்ணி என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லி அனுப்புறா. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா இது பண்றா. ஆனா வந்து இப்ப வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ கவலைப்படுறாளாம். எப்படி வந்து நீ இருப்ப தனியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. தான் கௌசல்யா அம்மாவோட கிரேட்னஸ். அதே மாதிரி கௌசல்யா அம்மாவோட ஜாய ஒரு நாளுக்கு நாள் வளர செய்பவர் இந்த கௌசல்யா ராமர். அவருக்கு வந்து மாத்ரு நந்தனாக அப்படின்னு பேரே இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல அப்படிதான் சொல்ற, மாத்ரு நந்தனா, எப்போ அம்மா ஹாப்பியா வச்சுப்பாராம். நம்ம எல்லாமும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா. நம்மளுடைய அம்மானா நம்மளுடைய பிசிக்கல் மதர் மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் நம்ம பாக்குறோமோ தெருவுலையோ எங்கேயோ
யாரை பார்த்தாலும் சரி எல்லா தாய்மார்களையும் நம்மளுடைய தாய்மார்களா தான் பார்க்கணும். பார்த்து அவளுக்கு என்ன எல்லார்கிட்டயும் நம்ம அன்பா தான் நடந்துக்கணும். அது ஈவன் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், யாரோ ஒரு அம்மா நின்னுட்டு இருக்கான்னா நம்மளால முடியும்னா நம்ம நின்னுட்டு அவளுக்கு இடம் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட 10 அம்மாக்களையும் எல்லா தாய்மார்களையும் நம்மளுடைய தாய்மார்களா நம்ம பார்க்கணும். ராமர் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இது. கௌசல்யா சுக வர்தன ராம். 8வது நாமா விஸ்வாமித்ர பிரியதன ராம். விஸ்வாமித்ர பிரியதன ராம். விஸ்வாமித்ரர் இந்த உலகத்துக்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் இல்லையா? விஸ்வாமித்ரன்னு என்னது? யார் எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லினஸோட இருக்காளோ, நட்புணர்வோட இருக்காளோ அவதான் வந்து விஸ்வாமித்ரன் இல்லையா? அவருடைய உண்மையான பேர் கௌஷிகன் அப்படின்னு பேர் அவருக்கு. அவருடைய கதையும் நிறைய வருது வால்மீகி ராமாயணத்துல. விஸ்வாமித்ரர் வந்து ஒரு பிரம்ம ரிஷி. ஆக்சுவலா ராஜ ரிஷியா இருந்து பிரம்ம ரிஷியானவர். பிரம்ம ரிஷிங்கிற பட்டத்தை பெறறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தவர். ரொம்ப சுலபம் கிடையாது பிரம்ம ரிஷி ஆகிறது அப்படிங்கிறது வந்து. நிறைய தபஸ் பண்ணியிருக்கார். அவர் ஒரு பார்வை பார்த்தா போதும் எப்பேற்பட்ட சைன்யமும் அவருடைய கோபத்துல அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு பெரிய தபஸ்வி அவர். அவர் வந்து பொக்கிஷமா தன்னுடைய பிரிய தனம் அப்படின்னு நான் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கேன், ஒரு விஷயத்த லைஃப் லாங் நான் காப்பாத்துறேன், ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுட்டு இருக்கிற ஒரு பொக்கிஷமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரிய தனம் அப்படின்னா தன்னுடைய அன்பான செல்வம், அன்புக்குரிய செல்வம். குழந்தைகளை தானே சொல்லுவோம் அந்த மாதிரி. செல்வமா வந்து குழந்தைதான் உண்மையான தனம் அப்படின்னு சொல்லுவோம், பிரிய தனம் அப்படின்னு இல்லையா? ராமரை பிரிய தனமா வச்சுட்டு இருந்தவர் விஸ்வாமித்ரர். பாலகாண்டத்துல இருக்கோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த காண்டம் படிச்சுட்டு இருக்கோங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் அந்த கதையோட நம்மளால யோசிக்க முடியும். பிரம்ம ரிஷி ஆகிய விஸ்வாமித்ரர் வந்து தசரத மகாராஜா கிட்ட வந்துட்டு இருக்கார். பிரம்ம ரிஷி இல்லையா, அவருக்கு தெரியும் ராமர் வந்து வெறும் ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்றதுக்காக மாத்திரம் வரல. ராமருங்கிறது வெறும் அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. வெறும் தசரதருடைய மகன் மாத்திரம் கிடையாது. அவர் அந்த ஊரோட ராஜா மாத்திரம் இல்ல. அவர் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. அவர் வந்து இந்த உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற அவதார புருஷர். அவரால் நிகழ்த்த வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பிரம்ம ரிஷி ஆகிய விஸ்வாமித்ரருக்கு தெரியும் இல்லையா? அவர் வந்திருக்கார், கோசல தேசத்துக்கு வந்திருக்கார். அவர் வாசல வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தசரத மகாராஜா ஓடுறார். போய் அவர் பயங்கரமா ரிசீவ் பண்ணி எல்லாம் எப்படி முறைப்படி சாஸ்திர விதிப்படி எப்படி அவரை ரிசீவ் பண்ணணுமோ அப்படி ரிசீவ் பண்ணி அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், இந்த மாதிரி ரொம்ப முனிவர்களுக்கெல்லாம் காட்டுல வந்து தண்டகாரண்யம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிறைய பேரை கொன்னு குவிச்சுடுறா, முனிவர்கள் எல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்றா, யாகங்கள் பண்ணும்போது மாம்சத்தெல்லாம் என்னமோ ரத்தத்தெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறா, ரொம்ப படுத்துறா. அதனால வந்து அவளெல்லாம் வம்சம் பண்றதுக்கு எனக்கு ராம லக்ஷ்மணா வேணும், எங்களுடைய யஜ்யங்கள்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு உங்களுடைய இளவரசர்களை அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஷாக் ஆயிட்டு தசரதருக்கு. எப்படி நான் அனுப்ப முடியும்? எனக்கு வந்து நான் வேணாலும் வரேன், என்னுடைய அத்தனை படையும் அனுப்புறேன், ஆனா அவளை மாத்திரம் அனுப்ப முடியாது. அவளை குழந்தை இன்னும் கௌசல்யா அம்மா பக்கத்துலதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான் ராமா. அவ தாலாட்டு பாடினாதான் தூங்குறான். எப்படி அவன் வந்து அரக்கர்களையாவது அவன் கொல்றதாவது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறார். அப்புறம் ரொம்ப பேசி 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 அப்புறம் வசிஷ்டர் சொல்றார், இல்ல விஸ்வாமித்ரர் வந்து எப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி, அவர் பெரிய மகா ரிஷி. அவருடைய மென்டர்ஷிப் வந்து ரொம்ப நல்லது பண்ணும், ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் நிறைய விஷயங்களை அவளை ஷேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால நீங்க வந்து அவளை தைரியமா அனுப்பி வைங்கோ, அவளை கண்டிப்பா க்ஷேமத்தை தான் பண்ணுவார் விஸ்வாமித்ரா, நீங்க நம்பி அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொன்னதுக்கு அப்புறமா குலகுரு கொடுத்த ஒரு தைரியத்துல விஸ்வாமித்ரர் மேல அவர் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அவர் வந்து அனுப்புறார். முக்கியமா என்னன்னா ராமன் லக்ஷ்மணா மேல அவருக்கு நம்பிக்கை இல்லாம இல்ல, தன்னுடைய குழந்தைகள் நம்பிக்கையெல்லாம் ஜாஸ்தி தான் இருக்கு. இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய அவரால் விட்டு பிரிய முடியாது, ராமரை விட்டு பிரிய முடியாது. தான் முக்கியமான ரீசன் அவர் அனுப்ப முடியாம தவிச்சதுக்கு. அவர் வழியா அனுப்பிச்சு வச்சு விடுறாரு. காட்டுலயும் போய் விஸ்வாமித்ரர் எப்படி மென்டர் பண்றது, அவளுக்கு வந்து பலா அதிபலா மந்திரத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு பசி தர்ஸ்ட் எதுவுமே வராது, உங்களுக்கு பாடியில எந்த சேஞ்சஸும் வராது, எந்த அரக்கர்களும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்லாம் சொல்லி அவளுக்கு நிறைய தைரியத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவகிட்ட வந்து அவளுடைய ஆன்சஸ்டர்ஸ் பத்தி எல்லாம் சொல்றார்,
இப்பேற்பட்ட வம்சத்துல வந்தவா நீங்க 2 பேரும். உங்களெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உலகத்திலயும் ராமா உனக்கு வந்து உன்னை கம்பேர் பண்ணி சொல்ற மாதிரி யாருமே கிடையாது. கரேஜ்லயா இருக்கட்டும், உன்னுடைய ஸ்ட்ரென்த்லயா இருக்கட்டும், உன்னுடைய கைண்ட்னஸ்லயா இருக்கட்டும், எதுலயுமே வந்து உனக்கு நிகர் வந்து நீயே தான். உன்னோட கம்பேர் பண்ணி சொல்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. இங்க வந்து பெரிய ஆளா வருவேள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நிறைய சொல்றாரு வந்து. இப்ப வந்து நம்ம எவ்வளவு பெரிய பர்சனா வேணாலும் இருக்கலாம். எல்லாருக்குமே லைஃப்ல இந்த மாதிரி யாரும் நம்மள உயர்த்தி விடுறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற ஆத்ம விசுவாசத்தை கொண்டு வரதுக்கு, அதாவது செல்ஃப் கான்பிடன்ஸை நம்ம கிட்ட பூஸ்ட் பண்றதுக்கு நமக்கு யாரோ ஒருத்தர் வேண்டிதான் இருக்கா. யாரோ ஒருத்தவா நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. நிறைய டைம்ஸ்ல நம்மளே கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்துடுறோம். நம்மளால லைஃப்ல ஒண்ணும் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு. அப்படி இல்ல, ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சுவாமி விவேகானந்தர். அதே மாதிரி எல்லார்கிட்டையும் ஆத்ம சக்தி இருக்கு. அதை நம்மளுக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி மென்டர்ஸ் வேண்டி இருக்கு. சோ ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கூட காட்டுல பெரிய இந்த விஷயங்கள்லாம் பண்ணார் விஸ்வாமித்ரர். நிறைய பூஸ்ட் பண்ணினார். அவளுடைய கான்பிடன்ஸ் லெவலை நல்லா பூஸ்ட் பண்ணி விட்டார் விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரருடைய ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட் பார்ட் யாருன்னா ராமர் தான். விஸ்வாமித்ர பிரியதன ராம். இது வரைக்கும் படிச்ச இந்த முதல் 8 நாமாவை நம்ம சொல்லலாமா ஒரு வாட்டி? शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम। शुद्ध ब्रह्म परात्पर राम, कालात्मक परमेश्वर राम। शेषतल्प सुख निद्रित राम, ब्रह्माद्यमर प्रार्थित राम। चण्डकिरणकुलमण्डन राम, श्रीमद्दशरथनन्दन राम। कौसल्यासुखवर्धन राम, विश्वामित्र प्रियधन राम। இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த 4 நாமாவை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹரி ஓம்.